Hello everyone, this is Nanush Priya from Static. ஸோ இன்னைக்கு நம்ம அரேஸ்னா என்னன்றதை பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஜாவாவில் அரேஸில் எல்லா ப்ரோக்ராம்லையும் அரேனா ஒரே கான்செப்ட் தான். என்னன்னா சேம் டைப் ஆஃப் டேட்டாவை ஒரு வேரியபிள் நேமில் மல்டிபிள் டேட்டாஸை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு கண்டெய்னர் இருக்குன்னா அந்த கண்டெய்னருக்குள்ள சேம் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸை நம்மளால் போட்டு ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இங்கே இண்டெக்ஸ் வேல்யூஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ அரேயோட சைஸை நீங்கள் 1 2 3 5 அப்படின்னு கவுண்ட் பண்ணாலுமே உங்களோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் ஓகேங்களா. ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூஸை வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அதனால நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் ஒன்லி இண்டெக்ஸ் வேல்யூஸ் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த அரேஸை உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி கொடுக்கறதுக்கு ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் வித் ஐபிஎல் டீம் ஓகேங்களா. லைக் வீட்டு ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கட்டும் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஐபிஎல் டீமை எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டீமில் வந்துட்டு வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீம்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் ஒரு 9 to 10 டீம்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டீம்லையும் எக்ஸாக்ட்லி 11 பிளேயிங் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஒரு மேட்ச்க்கு ஓகேங்களா. ஸோ அது டீமில் எத்தனை பீப்புள் இருந்தாலுமே 11 பிளேயிங் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க ஓகேங்களா. லைக் இந்த மாதிரி ஓகேங்களா 11 பிளேயிங் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. லைக் அந்த டீம் தான் வந்துட்டு நம்ம அரேவோட வேரியபிள் நேம். அதுக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாருமே பிளேயர்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ அந்த 11ல வந்துட்டு இப்போ சிஎஸ்கே டீம் இருக்காங்கன்னா சிஎஸ்கேவோட 11 பீப்புள் மட்டும்தான் அந்த அரேக்குள்ள இருக்க முடியும். ஆர்சிபியோடதோ கேகேஆரோடதோ அந்த பீப்புள் யாருமே வந்துட்டு உள்ள இன்டர் கனெக்ட் ஆக முடியாது. சேம் வே அரே ஒர்க்ஸ் தட் வே ஒன்லி. யூ கான்ட் மேனிப்புலேட் இட், யூ கான்ட் சேஞ்ச் இட். நீங்கள் ஒன்ஸ் இப்போ இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க தான் பிளேயிங் 11ன்னு சொல்லிட்டீங்கன்னா யூ கான்ட் சேஞ்ச் த பிளேயிங் லெவல் அன்டில் தட் அந்த பிளேயருக்கு ஒரு இன்ஜுரி வர வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அந்த பிளேயிங் லெவலை மாற்ற முடியாது. ஆனால் இங்கே அரேல மாற்றவே முடியாது, மேனிப்புலேட்டே பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ ஜீரோத் இண்டெக்ஸ் எல்லாமே வந்துட்டு கேப்டனாக இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எல்லாருமே வைஸ் கேப்டனாக இருப்பாங்க. இந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் நடக்க போகுது ஓகேங்களா. ஸோ லைக் டீம் தான் அரே, பிளேயர்ஸ் தான் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த எலமெண்ட்ஸை நீங்கள் வேறு வேறு டேட்டா டைப்பாக எடுத்துக்கவே முடியாது. ஸோ உங்களுக்கு இன்னும் புரியணும்னா சிஎஸ்கேவை இன்ட்டாக எடுத்துக்கோங்க, கேகேஆரை வந்துட்டு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கோங்க, ஆர்சிபியை வந்து கேரக்டராக எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இன்டீஜர் அரேல லைக் அதாவது சிஎஸ்கேல போயிட்டு ஒரு கேகேஆர் பிளேயர் வந்துட்டு பேட்டிங் பண்ண முடியாது. சேம் வே கேகேஆர் பிளேயர் போய் ஆர்சிபியில் போயிட்டு யூ கான் பவுல் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் யூ கான் புட் நம்பர்ஸில் நடுவில் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ, நம்பர்ஸில் நடுவில் ஒரு கேரக்டருக்கு நடுவில் ஒரு நம்பர், ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் ஒரு கேரக்டர், இந்த மாதிரி உங்களால் ஆடே பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் ஓகேங்களா. ஸோ லைக் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இண்டெக்ஸ் இப்போ எம்எஸ் டோனி இஸ் த கேப்டன், ஸோ ஈ இஸ் த ஜீரோஸ் இண்டெக்ஸ். ஸோ ஜடேஜா இஸ் த வைஸ் கேப்டன், ஈ இஸ் த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் பிளேயர்ஸ் அண்ட் ஆல் அப்படியே கேரக்டர்ஸ் வருவாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களோட பிளேயிங் 11ஓட இண்டெக்ஸ் வேல்யூ, லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வில் பி 10 பட் த சைஸ் வில் பி 11. திஸ் இஸ் த ப்ராசஸ். இப்போ நம்ம கோடில் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி டிக்ளேர் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது, ஒரு நியூ அரே எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ யூசர் கிட்ட இருந்து எப்படி வேல்யூஸ் வாங்குறது, இது எல்லாத்தையுமே நம்ம கோடில் பார்க்கலாம். ஸோ as I say, this is how you declare an array ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைக் உங்களுக்கு என்ன டேட்டா டைப் வேணுமோ, அரேயோட சின்டாக்ஸ் நான் எழுதுகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன டேட்டா டைப் வேணுமோ அந்த டேட்டா டைப் பக்கத்தில் யூ நீட் டு புட் திஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் அண்ட் உங்களோட அரேயோட நேம் ஓகேங்களா. உங்களுக்கு என்ன நேமில் அரே வேணும் அண்ட் தென் ஈக்குவல் டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ள எலமெண்ட்ஸ், கமா செப்பரேட் பண்ணி எலிமெண்ட்ஸ் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ கமா செப்பரேட் பண்ணி இருக்க எலிமெண்ட்ஸை நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அரே கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகாலன் வச்சிங்கன்னா திஸ் இஸ் ஹவ் யூ டிக்ளேர் இட் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் டிக்ளேர் சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு லைக் பிளேயர்ஸோட நேம் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு இதை ஆக்சஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனியோட இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் 0 அண்ட் தென் ஜடேஜாவோட இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் 1 அண்ட் தென் ருத்துராஜோட இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் 2.
ஸோ அண்ட் கான்வேவோட எம்எஸ் இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் 3. ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு கேப்டனோட இது வரணும். ஓகேங்களா, நேம் வரணும். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ஐ ஆம் like let me put into a string I'm going to create captain சொல்லிட்டு I'm just going to create a string. ஸோ அதில் என்ன நான் போட போகிறேன்னா captain equal to CSK the array name. ஓகேங்களா. CSKவோட 0th index தான் captain அப்படின்னு நான் போட்டுட்டேன். ஸோ இப்போ I'm going to print this captain. ஓகேங்களா. ஸோ system dot out dot println யூஸ் பண்ணி I'm going to print the captain. That's it. ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி I'm going to run this out. See, இங்கே எம்எஸ் தோனி வந்துட்டு பிரிண்ட் ஆகிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் அரேவை ஆக்சஸ் பண்ண முடியும் இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி. ஸோ இப்போ இந்த 0க்கு பதிலாக இஃப் ஐ புட் 3 மீன்ஸ் ஐம் சேவிங் இட். 3 மீன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு டெவான் கான்வே வந்துட்டு பிரிண்ட் ஆகுறாங்க. தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகேங்களா. திஸ் இஸ் ஹவ் சிம்பிளி வி கிரியேட் அரே. ஓகேங்களா. ஸோ லைக் இப்போ வந்து உங்களுக்கு அரேஸில் இருக்க முக்கியமான ஃபீச்சர்ஸோட பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போது லைக் ஆஸ் ஐ சீட் பிஃபோர் உங்களோட சைஸை மேனிப்புலேட் பண்ண முடியாது. அரே கேனாட் பி மேனிப்புலேட்டட். இப்போது உங்களுக்கு அரேல ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு பிளேஸில் இஷ்யூஸ் இருக்குது, உங்களோட எலமெண்ட்ஸ் வேல்யூஸை மாற்றணும் அப்படி இருக்குன்னா யூ கான்ட் சேஞ்சஸ் ஒன்ஸ் யூ டிக்ளேர்டு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்க இடத்துலலாம் நம்ம வந்துட்டு அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அரே லிஸ்ட் இஸ் மியூட்டபிள், யூ கேன் சேஞ்ச் இட். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வேல்யூஸை மாற்றணும், எந்த இடத்துல ஆட் பண்ணணும், லைக் எதை வந்து ரிமூவ் பண்ணணும், இதை இப்போ உங்களால் அரேல ரிமூவும் பண்ண முடியாது, இன்பிட்வீனில் ஆடும் பண்ண முடியாது, அப்டேட்டும் பண்ண முடியாது. ஒன்லி யூ கேன் கிரியேட் அண்ட் ஆக்சஸ். இது மட்டும்தான் உங்களால் அரேல பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது வி கோ ஃபார் லிஸ்ட். மெயின்லி அரே லிஸ்ட் நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அரே லிஸ்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அரே லிஸ்ட்டையும் இந்த மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு அரே தெரியும் ஆனால் அரே பேஸ்டான கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது தெரியல, அதுக்கு ஏதாச்சும் டெக்னிக்ஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். I will there for you explaining it. Okay. So StartXS subscribe பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.